ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.5ல எயிட்ஸ்ன்னு பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்க சம் பார்த்தீங்கன்னா given 3 plus k, 18 minus k, 5k plus 1 ஆர் இன் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கே என்னது ஃபைன், கே வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? therefore d equal to இந்த காமன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு t2 minus t1 equal to t3 minus t2 equal to next வரும் t4 minus t3 போகும். நம்ம இங்கே இருந்த மூணையும் முடிட்டோம்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது இங்கே t2 minus t1 t3 minus t2 ஈக்குவலாக இருக்கும். இப்போ t2 செகண்ட் டைம் என்ன தராங்க, 18 minus k தானே. அடுத்து மைனஸ் போடுங்க, ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க. t1 அது 3 plus k. ஒரு மைனஸ்க்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி 2-3 டேர்ம் வந்தால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மோர் தென் 1 டேர்ம் தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இங்கே t3 என்னது 5k plus 1 மைனஸ் போட்டு பண்ணலாமா, t2 வேல்யூ போடலாமா, t2 18k minus 1. இப்போ வந்து இந்த 18k minus k-வை 18 minus k அப்படி போடலாம். இந்த மைனஸ் என்ன பண்ணலாம், மல்டி பண்ணலாமா, மல்டி பண்ணாவும் ப்ளஸ் 2 மைனஸ் 3 வருமா, ப்ளஸ் 2 மைனஸ் k. அதே போல் இங்கே அந்த 5k plus 1 அப்படியே போட்டுருவோம். இந்த மைனஸ் மல்டி பண்ணால் மைனஸ் 8 ஆகும். இந்த மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகிடுமா. இப்போ இந்த 18k minus k இருக்கு இல்லையா, இது ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்கு என்ன வரும், சாரி மைனஸ் கே ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன வரும், நமக்கு ரெண்டு சைன் சேமாக இருக்குது. அப்போ ஆட் பண்ண -2k வந்துடும். அதே போல் இந்த 18 -3 நமக்கு என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணால் வரும். ஏன்னா சைன் மாறுது, ப்ளஸ் 18 இருக்குது, -3 இருக்குது, சைன் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும், கிரேட்டர் சைன் பண்ணணும். அப்போ +50 ஈக்குவல் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 5k plus k இல்லையா, 5k plus k வரும், 6k. ஏன்னா சைன் ரெண்டு சேமாக இருக்குது, ஆட் பண்ணுறோம். இங்கே +1 இருக்குது, இங்கே -18 இருக்குது. அப்புறம் ஒரு சைன் டிஃப்ரெண்டாக இருக்கா, அப்போ சப்ராக்ட் பண்ணால் -17. சைன் டிஃப்ரெண்ட் தான் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். நம்ம நிறைய மிஸ்டேக் 10th லெவலில் பண்ணுறது இந்த சைன் தான். -2k இந்த ரைட் சைடு +6k இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். அதே போல் இந்த ரைட் சைடு -17 அப்படியே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு 15 அந்த பக்கம் வச்சுன்னா ஆகும் -15 ஆகும். ஏன்னா +15 அதுவும் -15 வரும். இப்போ பாருங்க இந்த பக்கம் ரெண்டுமே மைனஸ் தானே, இப்போ ஆட் பண்ணாமா மைனஸ் வரும், 8k வந்துருமா. அதே போல் இங்கே ரெண்டுமே மைனஸா, அப்போ மைனஸ் ஆகும், 32 வந்துடும். இப்போ கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணுமா. இப்போ கே கிட்ட வரும் 32 - 32/8 கேன்சல் பண்ணினா 4. 4k வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. ரொம்ப சிம்பிளான சம் தான்.